ஸோ ராபர்ட் லான்ஸாவுடைய பயோசென்ட்ரிசம் கொள்கை தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு, குறிப்பாக சோஷியல் மீடியாவில். நவீன உலகத்தில் அறிவியல், தத்துவம், ஆன்மீகம் இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து மனிதனுடைய இருப்பு, மரணம், பிரபஞ்சம் ஆகியவற்றை விளக்க முயலக்கூடிய பல கொள்கைகள் தோன்றியிருக்கு இந்த சமுதாயத்தில். அதில் ரொம்ப பேசப்பட்ட ஃபேமஸானது தான் ராபர்ட் லான்ஸாவுடைய பயோசென்ட்ரிசிசம் தியரி, உயிர் மையவாதம் என்பது. இந்த கொள்கை என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சம் உயிரை சுற்றியே அமைந்துள்ளது. இந்த உணர்வு, அதாவது கான்சியஸ்னஸ் இல்லாமல் பிரபஞ்சம் அர்த்தமற்றது என்று வாதிடு. ஆனால் இந்த கருத்து குரான் மற்றும் சுன்னாவில் போதிக்கிற தௌஹீத் அடிப்படையில் எப்படிப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, ராபர்ட் லான்ஸா ஒரு அமெரிக்க மருத்துவர் மற்றும் உயிரியல் ஆராய்ச்சியாளர். அவர் குறிப்பாக இந்த ஸ்டெம் செல் ரிசர்ச்சு, ரீஜெனரேட்டிவ் மெடிசின் துறைகளில் ரொம்ப ஃபேமஸானவர். 2009 அவர் எழுதிய பயோசென்ட்ரிசம் என்ற புத்தகம் மூலம் உலக அளவில் ஃபேமஸ் ஆயிட்டார். ஸோ பயோசென்ட்ரிசிசம் அதனுடைய மைய கருத்து என்னன்னா, உணர்வு தான், அதாவது கான்சியஸ்னஸ் தான் அடிப்படை உண்மை. அந்த பொருள் உலகம் இருக்குல்ல, மேட்டர் இருக்குல்ல, அதற்கு பிறகானது என்று சொல்லக்கூடிய தத்துவம். அதாவது மனுஷன் பார்க்கிறான் என்பதால் தான் உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கை. ஸோ பார்வையாளர் இல்லாமல் உலகிற்கு அர்த்தம் இல்லை என்று அவர் சொல்றார். காலமும் இடமும் மனதுடைய கட்டமைப்புகள் சொல்றாரு, இந்த டைமும் ஸ்பேஸும். ஸோ மரணம் இறுதி கிடையாது என்று அவர் வாதிடுறார். இது ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னா, மரண பயத்திற்கு பதில் தர முயற்சிக்குது. பலர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, நான் ஏன் வாழ்றேன், மரணத்துக்கு பிறகு என்ன ஆகும், உணர்வு அழிந்து விடுமா, அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ பயோசென்ட்ரிசிசம் இதற்கு வந்து பதில் தருவதாக நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். மேலும் குவாண்டம் ஃபிசிக்ஸை பயன்படுத்திச்சு இந்த தியரி. பலர் கேட்டிருப்பாங்க, அப்சர்வர் சேஞ்சஸ் ரியாலிட்டி தானேன்னு சொல்லி. இதை அடிப்படையாக வைத்து உணர்வு தான் உலகத்தை உருவாக்குது என்று சிலர் விளக்குறாங்க. மேலும் இந்த மெட்டீரியலிசம்க்கு மாற்றாக வந்தது இந்த, ஏன்னா முதல்ல பொருள் வந்தது, பின்னர் தான் உயிர் வந்ததுன்னு சொல்லி மெட்டீரியலிசம் சொல்லுது. ஆனால் பயோசென்ட்ரிசிசம் வந்து உயிரும் உணர்வும் தான் அடிப்படை என்று சொல்லுது. எனவே பலருடைய கவனத்தை அது ஈர்த்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் பல இயற்பியலாளர்கள் இந்த கொள்கையை அவங்களே ஏற்றுக்கல, நிறைய விமர்சனம் வச்சாங்க. அதில் ஒரு விமர்சனம் தான், பிரபஞ்சம் மனிதர்களுக்கு முன்பே இருந்தது என்று சொல்கிறாங்க. அறிவியல் கணிப்புப்படி பிரபஞ்சம் வந்து 13.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னே இருந்தது, மனுஷன் மிக சமீபத்தில் தான் வந்தான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மனிதன் வருவதற்கு முன் பிரபஞ்சத்தை யார் உருவாக்கினா என்ற கேள்வி வருது இல்லைங்களா. ரெண்டாவது, இது சோதித்து நிரூபிக்கக்கூடிய ஒரு அறிவியல் கோட்பாடு கிடையாது, இது ஒரு விமர்சனம். பலர் இதை அறிவியல் வடிவில் கூறப்படக்கூடிய தத்துவம் என்று கருதுறாங்க. அடுத்து குரான் சொல்ல மூலயமா அல்லாஹ் மட்டுமே தாங்க முதல்ல இருந்தான். ஸோ அல்லாஹ் சொல்றான், அவனே முதல், அவனே கடைசியாக இருக்கான். சூரத்துல ஹதீதுல 57வது 3வது வசனம். ஆனால் பயோசென்ட்ரிசம் என்ன சொல்லுது, உணர்வே அடிப்படை என்று சொல்லுது. ஆனால் இஸ்லாம் வந்து அல்லாஹ் தான் அடிப்படை என்று சொல்லுது. மேலும் மனுஷனுக்கு முன்னாடியே படைப்பு இருந்தது என்று அல்லாஹ் சொல்றான். உங்கள் இறைவன் அல்லாஹ் அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்று சொல்றான். ஆதம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே வானம் இருந்துச்சு, பூமி இருந்துச்சு, மலக்குகள் இருந்தாங்க. எனவே மனிதனின் உணர்வு உலகத்தை உருவாக்கல, இதை புரிஞ்சுக்கணும். அடுத்த மறுப்பு வந்து, உயிரே படைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஏன்னா அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சவன். உயிரும் ஒரு படைப்பு. அப்படி இருக்கும்போது படைக்கப்பட்ட உயிர் வந்து படைப்பாளியாக இருக்க முடியாது. அடுத்து வந்து பயோசென்ட்ரிசம்ல காலம் வந்து மனிதனுடைய மனதுடைய உருவாக்கம் சொல்றாரு. ஆனா குரான்ல வந்து பகல், இரவு, மாதங்கள், ஆண்டுகள் எல்லாம் உண்மையான படைப்புகள் என்று அல்லாஹ் சொல்றான். மேலும் உணர்வு வந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடை. உங்களுக்கு செவியையும் பார்வையும் இதயங்களையும் அவன் ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் சொல்றான். ஸோ உணர்வு என்பது மனிதனுடைய சொந்த சக்தி கிடையாது, அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு. ஸோ அல்லாஹ் முதல்ல இருந்தான், அவனை தவிர வேறு எதுவும் இருக்கலன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சத்திற்கு முன் அல்லாஹ் இருந்தான், மனித உணர்வு தேவையில்லை என்று சொல்லுது. அல்லாஹ் முதல்ல பேனாவை படைத்தான் என்றும் ஹதீஸ் வருது. ஸோ அல்லாஹ் தனது விதிப்படி படைப்புகளை உருவாக்கினா, மனித பார்வை படைப்புடைய காரணம் கிடையாது. ஸோ பயோசென்ட்ரிசமுடைய மிகப்பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, படைப்பாளியுடைய இடத்தில் படைப்பை வைத்து விடுகிறது. இதுதான் இதோட பெரிய பிரச்சனை. பல ஏத்திஸ்ட் கிட்ட இது பெரிய பிரச்சனையா இருக்கு. அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் படைப்பாளியாக இருக்கிறான். ஆனா பயோசென்ட்ரிசம் என்ன சொல்லுது, உணர்வு தான் அடிப்படை என்று சொல்லுது. ஸோ அல்லாஹ் தான் அடிப்படை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். உணர்வு இருந்தால்தான் உலகம் இருக்கிறது, உள்ளது என்று பயோசென்ட்ரிசம் சொல்லுது. அல்லாஹ் இருந்தால் தான் உலகமே இருக்கும். அல்லாஹ் படைத்ததால் தான் உயிரே படைக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் கொடுத்ததால் தான் உணர்வே உருவாச்சு. ஸோ பயோசென்ட்ரிசம் வந்து அதனுடைய மையம் வந்து உயிர், குரானுடைய மையம் அல்லாஹ். ஆனால் முஸ்லீமுடைய உலக பார்வை வந்து பயோசென்ட்ரிக் கிடையாது, தியோசென்ட்ரிக், அல்லாஹ் மையப்படுத்தப்பட்ட உலக பார்வை.